ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி அமாவாசை, அதனால் பச்சரிசி சாதம் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார், வாழைத்தண்டு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இன்னும் குக்கர்லேருந்து மாற்றலை. இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு பசங்க அந்த குக்கர்லேயே சாதம் பிசைஞ்சு வச்சிடணும். வாழைத்தண்டு மாங்காவும் போட்டு சாம்பார். அப்புறம் சைட் டிஷ்க்கு வாழைக்காய் வறுவல். நேற்று மழை, அதனால் அவுத்திக்கீரைலாம் எதுவும் கிடைக்கல, அதனால் அவுத்திக்கீரை பொரியல் பண்ணலை. ஒரே ஒரு வாழைக்காய் வறுவல் மட்டும்தான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் பருப்பு ரசம். சாம்பார் வச்சதுனால பருப்பு ரசம். குட்டீஸ் வாழைக்காய் சாப்பிட மாட்டாங்க. தம்பியாக லைட்டாக சாப்பிடுவார், பாப்பா சுத்தமாக சாப்பிடாது. அதனால் கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்தது, அவங்களுக்கு மட்டும் அதை காலிஃப்ளவர் சில்லி போட்டு சைட் டிஷ்க்கு வச்சுருக்கேன். அப்புறம் டிஃபனுக்கு தோசை ஊற்றினா, ஆளுக்கு ஒரு தோசை தான். அதுக்கு என்ன சைட் டிஷ்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மோர் மிளகாவை நம்ம வறுத்து வச்சிட்டோம்னா அவங்க இதை நுணுக்கி தோசைக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. அது மாதிரி கேட்டாங்க, அதனால் வறுத்து வச்சுருக்கேன். இதையும் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வைக்கணும். இந்த அமாவாசையில் அதனால் பூஜை பண்ணி காக்காக்கெலாம் சாதம் வச்சு காக்கா சாப்பிட்டதுக்கு தானே சாம்பார் தொட்டுக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி தோசை கொடுத்துட்டேன். அவங்க மத்தியானம் லஞ்சு சாப்பிடங்காட்டியும் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ அவங்க போனதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு காக்காக்கெலாம் சாதம் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லஞ்சு சாப்பிடுவாங்க. டிஃபனுக்கு மட்டும் சாம்பார் கொடுக்கல நான். இன்றைக்கி நம்ம வீட்டில் அமாவாசை சமையல் இதுதான். வாழைத்தண்டு மாங்காய் சாம்பார், ரசம், வாழைக்காய் வறுவல், பச்சரிசி சாதம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை, மோர் மிளகாவை பொடி பண்ணி தொட்டுக்கிறாங்க. அது குட்டீஸ்க்கு சைட் டிஷ்க்கு காலிஃப்ளவர் சில்லி போட்டிருக்கேன். இப்போ குட்டீஸ்க்கு லஞ்சு கட்டிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கு லஞ்சு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. எனக்குமே லஞ்சு பேக் பண்ணி வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், கொஞ்சம் சூடாக இருக்குது, எடுத்து பேக்கில் வைக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் லீவில் இருக்காங்க. அவங்களுடைய லஞ்சு மட்டும்தான் ஹாட் பாக்ஸில் இருக்குது. இப்போ அவங்களையும் குளிக்க சொல்லியிருக்கேன். நான் 5 மணிக்கே தலை குளிச்சுட்டேன். தலை குளிச்சுட்டு தான் சமைக்க வந்தேன் இன்றைக்கி அமாவாசைன்னு சொல்லிவிட்டு. இப்போ அவங்களை குளிக்க சொல்லியிருக்கேன். குளித்த உடனே நான் பூஜை பண்ணலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனால் தான் அவங்க பூஜை பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது, என்னையே பண்ணிடும்பாங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள பண்ண சொல்லுவேன். இப்போ பூஜை பண்ணிவிட்டு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான். நான் இது எல்லாமே மீதி இருக்குது. எனக்கு எல்லாமே பேக் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் க்ளீனாக இருக்குது. கொஞ்சம் சாதம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். பாத்திரம் கொஞ்சம் தான், அப்படி இப்படியே நான் அப்பப்போ விலைக்கு தண்ணி வடிச்சோடனே எடுத்து வச்சுட்டேன். கடைசியாக அந்த பாத்திரம் இதுதான். காஃபி போட்ட ஏனோ பசங்க சாப்பிட்ட 2 பிளேட்டு, இந்த வானொலி, குக்கர், இதையும் விலைக்கு கழுவிட்டேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கிளம்பி ஸ்கூலுக்கு போக வேண்டியது தான். நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் நடந்த வேலையும் இன்றைக்கி லஞ்சும் இதுதான். இந்த லஞ்சு மெனு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.